பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு 8:7. Matthew chapter 8 verse 7. ஆண்டவரே, Matthew chapter 8 verse 6 and 7. ஓகே, 6ஐயும் 7 வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டார். இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். நான் உங்களோடு இன்னைக்கு பேசுகிற வார்த்தை 6ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறேன். ஆண்டவர், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டார். ஒரு 100க்கு அதிபதி எஜமானா இருக்கிறவன் தன் மனைவிக்காகவோ தன் பிள்ளைக்காகவோ தன்னுடைய உடன்பிறப்புக்காகவோ தன் தாய்க்காகவோ தகப்பனுக்காகவோ வரவில்லை. வேலைக்காரர்களில் ஒரு வேலைக்காரன், செஞ்சுரியன். இவனுக்கு கீழே பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு வேலைக்காரன் கஷ்டப்படுகிறான். ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு எஜமான் இறங்கி வருகிற ஒரு தெய்வீகம். நான் எஜமானா இருந்தால் எனக்கு கீழே பல வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? ஒரு வேலைக்காரனுக்கு சரீரத்தில் பலவீனமா இருந்தால் இன்னொரு வேலைக்காரனை அழைத்து அவனிடத்துல பணம் கொடுத்து அவனை அழைத்து கொண்டு போய் அவரை பார் என்று சொல்லுவேன், இன்னாரை பார் என்று சொல்லுவேன். ஆனா நான் என் ஸ்தானத்தை விட்டு, என்னுடைய சிங்காசனத்தை விட்டு, என் வீட்டை விட்டு இறங்கி வந்து என் வேலைக்காரனை இருக்க வச்சுட்டு நான் போறேன். வேலைக்காரனை, உனக்காக போறேன், உனக்காக இயேசுவை பார்க்கிறேன், உனக்காக இயேசுனிடத்துல நான் பரிந்து கேட்கிறேன் என்று போகிறான் என்றால் எவ்வளவு தாழ்மையுள்ள ஒரு எஜமானா இருப்பான். அவன்கிட்ட பணத்திமிரு இல்லை, அவன்கிட்ட எந்த ஒரு பெருமையும் கிடையாது. இறங்கி வந்து போய் பார்க்கிறான். இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாழ்மை நமக்குள் இருக்குமானால் நம்மையும் கர்த்தர் 100 பேருக்கு எஜமானாய் கர்த்தர் வைப்பார். ஏன் என்னை உயர்த்தையே மாற்றார் ஆண்டவர்? நான் எவ்வளோ தொழில் பண்றேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், எத்தனை வருஷமா தொழில் செய்யறேன், எத்தனை வருஷமா நான் உழைக்கிறேன், என்னை ஏன் உயர்த்த மாட்டுகிறார்? ஏதோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் என்கிட்ட இருக்கு, நான் இன்னும் மாறல. இந்த ஒரு கெட்டிய சுபாவத்தினால அது பெருமையா இருக்கலாம், அது கசப்பா இருக்கலாம், அது பொறுமை இல்லாத தன்மையா இருக்கலாம். ஏதோ ஒன்று நான் மாறணும். ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்ள என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு காரியம் அதான், என்னை இப்படி பயன்படுத்தும் அப்படி பயன்படுத்தும் என்று கேட்டதே இல்லை. எனக்கு தெரியும், ஆண்டவர் நினைச்சானா ஒரு செகண்ட் செத்ததை உயிரோடு எழுப்பி நிக்க வச்சிருவார். இஸ் a supernatural God. பட் நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தார். எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த பொறாமை, அந்த சுயம், அந்த பெருமை, அந்த அகம்பாவம், இச்சை, அந்த கசப்பு, அந்த பிடிவாதம் என்னை விட்டு மாறட்டும். ஷிடபா கத்துடவலவா பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். லார்ட், எனக்குள்ள ஒரு சேஞ்ச் கொடுங்களேன். ஐ நீட் சம் சேஞ்ச் இன் மை லைஃப். இந்த சேஞ்ச் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு பிளெஸிங்ஸை கொடுப்பார். நான் கோபத்தை அவற்றை கொடுக்கிறேன், அவர் எனக்கு தெய்வீகத்தை கொடுப்பார். நான் பெருமை அவற்றை கொடுக்கிறேன், எனக்கு ஒரு தாழ்மையை கொடுப்பார். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை எனக்கு தருவாராக. எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும், எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும். லார்ட், ஐ நீட் எ சேஞ்ச். எனக்கு ஒரு மாற்றத்தை தரும். எனக்குள்ள நான் மாற வேண்டிய பல காரியங்கள் இருக்கு ராஜா, எனக்கு ஒரு மாற்றத்தை தரும். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்குள்ள இந்த வார்த்தை பாருங்களேன், லார்ட், நான் மாற வேண்டியது இருக்கு, எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும்னு நீங்க சொல்லும் பொழுது என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு ரெடி பண்ண பிளெஸிங்ஸை உங்க கையில வந்து கொடுக்கறத நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட மிராக்கிள் இன்னைக்கு நடக்க போகுது. ஏதோ ஒரு ஆசீர்வாதம், வார்த்தை கன்ஃபஸ் பண்ணீங்கல்ல, நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. Take this prophetic word. Receive it in Jesus' name. பிறந்த நாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று. ஆமென், ஆமென். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்குகிறார். Take this word in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.